ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் உடம்புல ஏற்படுற அரிப்பு எல்லாம் சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? உடம்புல 3 இடங்களில் வரக்கூடிய அரிப்பு இருக்குல்ல, அது ஆபத்தான நோய்களோட அறிகுறியாக இருக்கலாம். இதை தெளிவாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கல்லீரல் பிரச்சனைங்கிறது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன் சர்க்கரை நோய். தேர்ட் ஒன் சிறுநீரக கோளாறு. உங்களுக்கு உடம்புல அடிக்கடி அரிப்பு வருதா? சரியாக கவனிக்காமல் விட்டா அது ஒரு சில நோய்களோட அறிகுறியாக கூட இருக்கலாம். உடம்புல 3 இடங்களில் வரக்கூடிய அரிப்பு இருக்குல்ல, அது எந்த நோய்களோட அறிகுறி அப்படின்னு பார்க்கலாமா? அரிப்பை இங்கிலீஷில் இச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண உணர்வு தாங்க. ஆனால் இது ஒரு சிக்னலை காட்டக்கூடியது. ஏதாவது நோய் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அறிகுறி தான் தெரியும். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம உடல் இருக்குல்ல, அது நமக்கு தர சிக்னல் தான் அரிப்பு. ஸோ அதை நம்ம கட்டாயம் கவனிக்கணும். அரிப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு ஏதாவது சாப்பிட்டா அது ஒத்துக்கலைன்னா அலர்ஜி வரும், அதனால அரிப்பு வரும். சில நேரங்களில் அரிப்பு இருக்குல்ல, அது ஒரு சைலண்ட் கில்லராகவே மாறிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கை கால்களில் வரக்கூடிய அரிப்பு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முதல் காரணம் சர்க்கரை நோய். பிளட் சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா நரம்புகள் பாதிக்கப்படும். நரம்புகள் பாதிப்புக்கு கை கால்களில் அரிப்பு, எரிச்சல்லாம் ஏற்படும். சர்க்கரை நோயோட முதல் அறிகுறியே இந்த அரிப்பு தாங்க. நரம்பு பிரச்சனை. நரம்பு பிரச்சனை விட்டமின் B12 குறையினால தான் ஏற்படுது. நரம்பு பிரச்சனைகளுக்கு கை கால்களில் அரிப்பு வரும். கை கால்களில் அரிப்பு வந்தால் ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் எடுங்க. அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். வாக்கிங் போகிறது சுகரை கட்டுக்குள் வைக்கும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயில் அதிகமாக சேர்க்குற உணவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் இந்த கோடை காலத்தில் கட்டாயமாக நீங்கள் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். செகண்ட் ஒன் முதுகு, இடுப்பு பகுதியில் அரிப்பு. முதுகில் அரிப்பு வந்துச்சுன்னா அது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. கல்லீரல் பிரச்சனைனா முதுகில் அரிப்பு வரும். கல்லீரல் சரியாக வேலை செய்யலைன்னா பித்தம் உடம்புல அப்படியே தேங்கிரும். அதனால முதுகில் அரிப்பு வர ஆரம்பிக்கும். கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சோர்வாக இருக்கும். உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. இதெல்லாம் கல்லீரல் பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் கட்டாயம் டாக்டரை சந்திக்கணும். ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. கீரைகள், பழங்களை எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் உடல் முழுக்க அரிப்பு. உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு வார்னிங், எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். காரணம் சிறுநீரக பிரச்சனையாக கூட இருக்கலாம். கிட்னி சரியாக ஃபில்டர் செய்யலைன்னா நச்சுக்கள் ரத்தத்தில் சேர்ந்துரும். உடல் முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஓடுது. அப்படி ஓடுற ரத்தத்தில் நச்சுக்கள் சேர்ந்துருச்சுன்னா உடல் முழுக்க அரிப்பு வர ஆரம்பிச்சிரும். உடல் வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். சோர்வு வரும். சிறுநீரில் மாற்றம் வரும். தூக்கம் வராது. சிறுநீரக பிரச்சனையோட அறிகுறி இது. நீங்கள் கட்டாயமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிங்க. உப்பை கம்மி பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும். 99% மக்கள் இந்த மாதிரியான அரிப்பை சாதாரணமானது தான் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறாங்க. இச்சிங் க்ரீமை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 இடங்களில் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த 3 பிரச்சனைகளும் பெருசாகாமல் ஆபத்தை உண்டாக்காமல் நீங்கள் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம உடம்புல 3 இடத்துல வரக்கூடிய அரிப்பு எந்தெந்த பெரிய நோய்களோட அறிகுறியை காட்டுது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.